ஹலோ ஆம்பலூர் மக்களே, நாங்கள் தான் உங்கள் ஆம்பலூர் பசங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தாரமங்கலம் தான் வந்திருக்கோம். தாரமங்கல்னாலே சிறப்புகள் என்னென்னா நம்ம கைலாசநாதர் கோவில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சிறப்பான ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா இவங்க தன் வாழ்க்கையை தான தர்மத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ மக்களே, இவங்க தான் டி கண்ணகி அம்மாள் துரைசாமி. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க எப்படி இந்த மாதிரி பொது சேவை வந்து உங்களுக்கு செய்யணுன்ற ஆசை வந்துச்சு? எனக்கு செய்யணுன்ற ஆசைன்னா படிப்படியாவே எங்களுக்கு எங்க ஃபேமிலியில அம்மா வீட்லயும் அதே மாதிரியே தான். இங்க கணவர் வீட்லயும் வந்து நம்ம தாரமங்கலனாவே கைலாசநாதர் கோயில் தான் நமக்கு ரொம்ப இது. அந்த மாதிரி இருக்கக்குள்ள கைலாசநாதர் கோயில்ல வந்து 5 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம எழுதி வச்சிருக்கோம். எங்க மாமனாருக்கு அவங்க அப்பா எழுதி கொடுத்துருக்காங்க. நமக்கு அதுல ஒரு காணியாச்சும் இருக்கு. அதுல இருந்தே படிப்படியா எங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி சேவை செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்கு. அதுலயே எனக்கும் அது நிறைய ஊறிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரியில 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த சமூக சேவைங்க பண்ணக்குள்ள ஆஸ்பத்திரிலையும் பண்ணிட்டு இருக்கேன். பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன். கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்களே திருமணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம். ஆமாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 4 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். 4 பேருமே நல்லா இன்னைக்கு செட்டில் அமெரிக்காவில் இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க. எல்லாம் பையன் பொண்ணோடய எல்லாருமே இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் இவ்வளோ விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க. இதில் என்னென்ன விருது வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க. அப்படிங்களா? அன்னை தெரசா அவார்டு வாங்கியிருக்கேன். இது வந்து சிங்கப்பெண் அவார்டு வாங்கியிருக்கேன்னு இந்த வருஷம் மார்ச் 8 மதுரையில் வாங்கியிருக்கேங்கன்னு. அடுத்தது இது மார்ச் 22 திருச்சியில் வாங்கியிருக்கேன். வீரமங்கை விருது, வேலுநாச்சியார் விருது வாங்கியிருக்கேன். சர்வதேச இளைஞர் கூட்டமைப்பில் இது வாங்கியிருக்கேன். நான்மங்கல் சிங் அவார்டு வாங்கியிருக்கேங்கன்னு. இது வந்து கொடையாளர் விருது வாங்கினேங்கன்னு. பாராமெடிக்கலில் வந்து போன வருஷம் இது வாங்கியிருக்கேன். இது போன வருஷம் வந்து சிறந்த செம்மல் விருது வாங்கியிருக்கேன். இது வந்து கள்ளக்குறிச்சியில் வடக்கநந்தில் வாங்கியிருக்கேங்கன்னு இந்த அவார்டு. இது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, நான் அந்த படித்த அந்த ஸ்கூலுக்கு நான் வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்து ஒரு சமையல் கூடம் ஒன்று அமைச்சி அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். நான் தான் அதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுனால அவங்க வந்து எனக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து இப்போ இந்த வருஷம் ஜனவரி 1 வந்து கராத்தே அதில் எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்கன்னு இந்த அவார்டு கொடுத்தாங்க எனக்கு. இது வந்து வாசனில் கொடுத்தாங்க வாசனில் முன்ன போயிட்டு இருந்தேன், அப்போ இது கொடுத்துருந்தாங்க. இது வந்து இப்போ இந்த வருஷம் வந்து எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க இந்த விருது. இது வந்து தமிழ்நாடு அரசுலேருந்து எனக்கு கல்வித்துறையிலேருந்து பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாங்க. மக்களே பாருங்கள், இவங்க இவ்வளோ விருது வாங்கும் போதே இவங்களுடைய மனசு எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க இது மட்டும் இல்லாமல் நிறையா கல்வி உதவிகள் நிறைய செஞ்சிட்ருக்காங்க. நிறைய ஃபவுண்டேஷன் மூலிமா நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மக்களே பார்ட் 2ல் அவங்கள பற்றி இன்னும் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள்.